வணக்கங்க. இறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். சிதம்பரம் இறாங்க இது. எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டுங்க. அப்போ கடையில் பார்த்தீங்கன்னா 200 வருங்க அது. அப்படிங்க பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் பன்னீர், மைதா மாவு, சப்பாத்திங்க. அப்படியே எடுத்து வாயில் வச்சா சும்மா முறையாக இறங்குங்க. ஒரு 4 சப்பாத்தி போச்சுங்க. முருங்கைக்கீரைங்க, வாழைத்தண்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மூர்த்தி புரோட்டாங்க, சால்னா அப்படி இருக்குது பாருங்கள். கடாயிங்க, சிக்கன் கடாய் அப்படிங்க, கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் போன்லெஸ் பீஸ் தாங்க. சிதம்பரம் பரோட்டான்னா எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸுங்க. அது சால்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பரோட்டாவும் கடாயும் எடுத்து சாப்பிட்டு விடுதாங்க. எப்படி அப்புறம் சூப்பராக இருக்குங்களா? எல்லாருக்கும் பிடிச்சது கோதுமை உப்புமாங்க. இந்த கோதுமை உப்புமா நல்லா இல்லை சொல்கிறோம். இது செய்யல முறையில் செஞ்சால் நல்லா இருக்குங்க. அப்புறம் சேமியா உப்புமாங்க, செம்ம டேஸ்ட்டுங்க சேமியா உப்புமா. அடுத்து ரசங்க, ஆனியன் பகோடா மொறுன்னு இருக்குங்க. பீன்ஸு, கேரட்டு கூட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார். அப்புறம் ஆடி மாதங்க சிக்கன் குழம்பு, முட்டை, சாப்பாடு கோயிலில் கொடுத்ததுங்க. வடை, புளி சாதம், தயிர் சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல், பாஸ்தா வீட்லேயே செய்துங்க. கடையில் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். டேஸ்ட்டு கேசரிங்க, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் முட்டை சாதங்க. வீட்லேயே செய்து முட்டை சாதம் நல்லா டேஸ்ட்டாக அதுங்க. பூரி, சாம்பார், வாழைக்காய் காரக்குழம்புங்க, பாவக்காய் ரோஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாம்பழம், பஜ்ஜி, கேசரிங்க. இந்த கேசரியும் மாம்பழம் ஒன்றா சாப்பிட்டுவிட்டா சூப்பராக இருந்துச்சிங்க. கடையில் வாங்கினாங்க சொமோட்டோவில் 69 ரூபாய்க்கு போட்டாங்க ஆஃபரு. 4 பீஸ் தாங்க, கழுத்து பீஸு எலும்பு தாங்க இருந்தது. இவங்க பாருங்கள், நல்லாவே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. இது செய்து ஆஃபர் போட்டால் வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டு. பிரியாணியும் ஆவரேஜ் தாங்க, நல்லா இல்லைங்க. ஃப்ளாஸ்க் சிப்ஸு, மோர் மிளகாய், தயிர் சாதம், முட்டை சாதங்க. அப்புறம் நாங்கள் நம்ம ஐட்டம் தான், முட்டை, ரசம், மட்டன் குழம்புங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இளம் ஆட்டுக்கறி, நல்ல பீஸு, நல்ல முறையான பீஸுங்க. சூப்பராக இருந்ததுங்க. அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டு, பஞ்சு போல் இருக்கு பாருங்கள். அப்படி சூப்பர், நல்ல டேஸ்ட்டு. காராமணி பருப்பு, முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு காரக்குழம்புங்க. எப்படி இருக்குது பாருங்கள். என்ன தான் நம்ம கவிச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு ஈடு எதுவுமே ஆகாதுங்க. சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க.